இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய பல தலைவர்கள், மாநில முதல்வர்கள், அவங்க எல்லாம் ராகுல் காந்தியினுடைய பீகார்ல நடந்து கொண்டு இருக்கும் ஓட் அதிகார் யாத்ரா அதுல பங்கெடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதாவது they want to show solidarity. இந்தி கூட்டணியில நாங்க இருக்கோம், நீங்க பிரச்சாரத்துல போறீங்க, யாத்ரா போறீங்க, உங்களுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறத மக்கள் மத்தியில காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, என்ன செஞ்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் பார்க்கறாங்க? பல பேர் வராங்க. இந்த வீடியோல குறிப்பா நான் 3 பேரை மட்டும் எடுத்துக்க போறேன். முதலாவதாக நான் எடுத்துக்கிறது தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள். அவரும் லோக்சபாவின் எம்பி கனிமொழி அவர்களும் ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து பீகார்ல உள்ள தர்பங்கா விமான நிலையத்துல போய் இறங்கினாங்க. பீகார்ல இந்தி கூட்டணியை முன்னெடுத்து செய்வது ஆர்ஜேடி பிளஸ் அப்படின்னு சொன்னா கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் தான் முன்னிறுத்தப்படுகிறார். அவர் தான் முன்னிலைப்படுத்தி அவரை வச்சுதான் பிரச்சாரம், யாத்ரா எல்லாமே நடந்தது. NH57 அப்படிங்கிற ஹைவேல தான் யாத்ரா போயிட்டு இருக்கு. அதுல போய் இவங்க கலந்துக்கிறாங்க. ஒரே வாகனத்தில் நின்று கொண்டே ராகுல் காந்தி, அவர் பக்கத்துல நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி, அதுக்கப்புறம் கனிமொழி அவர் எல்லாம் ஒரே வாகனத்துல பயணம் செய்யறாங்க. பயணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு, அதை சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது வராங்க. அந்த நிகழ்வுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி மெதுவா தான் போகுது. டக்குன்னு ஒரு ஸ்பீடு எடுக்கும்போது ஒரு போலீஸ்காரர் இந்த பந்தோபஸ்து டியூட்டிக்கு வந்திருக்காரு, அவர் தாக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே ராகுல் காந்தி என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதவிக்கு போய் இல்ல யாரையாவது உதவி செய்யறதுக்கு பதிலா தன்கிட்ட இருக்கிற இந்த மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை தூக்கி அவர்கிட்ட எறிகிறார். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, மினரல் வாட்டர் பாட்டில் தூக்கி எறிகிறார். சரி, அது போதும். இதுக்கு அடுத்ததா இன்னொரு நிகழ்வு, அதாவது தமிழக முதல்வர் பங்கெடுப்பதற்கு முன்பு இன்னொரு நிகழ்வு. என்ன அந்த நிகழ்வு? அப்ப அவர் க்ளோஸ்டு ஜீப்ல கார்ல உட்காந்து முன் சீட்ல உட்காந்து அவசரமா ஒரு காங்கிரஸ் தொண்டர் வர்றார். அவர் கையில போன்லாம் இருக்கு, வச்சுக்கிட்டு, சாப் 7000 ரூபாய் 8000 ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, வருஷ கணக்குல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், சம்பளத்தை கூட்டி கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே ராகுல் காந்தி, பாத்தீங்களா, இதுக்காகத்தான் மோடி அரசு கொள்ளையடிக்கிறாங்க, ஓட்டை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே செய்யும். அவர் கையை உயர்த்தி இப்படி பேசும்போது அவர் கையில இருந்த ஐபோனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தொண்டர்னுடைய கையில ஐபோன் 15, குறைஞ்சபட்சம் 80,000 ரூபாய் விலை. செட்டப் எப்படி அங்க ஒரு லேடி ராஞ்சு தேவிய என்னோட பேர் விடுபட்டு போய்விட்டது அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட கூப்பிட்டு வந்தாங்களோ, அந்த அம்மா போட்டு உடைச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, என் பேர் இருக்கு, என்ன கூட்டு போய் மாதிரி சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப கூட்டிட்டு சொல்ல வச்சிருக்காங்க. தேர்தல் வாக்காளர் பட்டியல பேர் இல்லாதவங்க எல்லாம், இல்லங்க என் பேர் இருக்குங்க, நான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். இந்த மாதிரி பல விதத்துல மூக்குடை பட்டாலும் திருப்பி அதே தவறதான் செஞ்சுட்டு இருக்காரு ராகுல் காந்திங்கிறது இந்த 2 நிகழ்வுகளால உங்களுக்கு புரியும். ஆக அந்த தொண்டரும் ஒரு செட்டப் அப்படிங்கறது ப்ரூவ் ஆயிடுச்சு. யாத்ரா போயிட்டு இருக்கு. அதுல தமிழக முதல்வர் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய ஆதரவை இந்தி கூட்டணிக்கு தேவை அளிக்கணும், நீங்க ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுப்பதற்காக 2000 கிலோமீட்டர் தாண்டி நான் தமிழகத்திலிருந்து பீகாருக்கு வந்திருக்கேன். இது ஹைலைட் அவருடைய. மற்றது சிலது சொல்லியிருக்காரு. இந்த தமிழக முதல்வருடைய பீகார் பயணம் கரெக்டா ஷ்ரிங்கனைஸ் அப்படின்னு அந்த ஷ்ரிங்கனைஸ் ஆற மாதிரி அது அப்படியே தொடர்பு, அதே நேரத்துல தொடர்பு படுத்துவது போல தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டோ வீடியோ பதிவுகள்னு போட்டு இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் திருத்தமாக பீகாரி அப்படின்னு சொல்லியே அவமானப்படுத்துறாங்க. பீகார்ல இருந்து வந்துட்டானுங்க, வடக்கன்ங்க அப்படின்னு பல MLAக்கள் அவமானப்படுத்துறாங்க, தொண்டர்கள் அவமானப்படுத்தும். பல பேர் தொண்டர்களால பல பீகாரிகள் தாக்குதலுக்கு உள்ளானார். இப்ப அதே பீகாரி கிட்ட போய் நீங்க பேசுவீங்க, உங்க ஆதரவு தாங்க இந்தி கூட்டணிக்கு, நானும் அதுல ஒரு பார்ட்னர், கண்ணாப்பினான்னு பேசுனீங்க. அந்த பீகாரி தொழிலாளர்கள்லாம் பயந்துகிட்டு பல பேர் ட்ரெயின் ஏறி அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அடிபட்டுச்சு. முதலாளிகள்லாம், டெக்ஸ்டைல் மில் ஓனர்கள்லாம் வேண்டுகோள் வச்சாங்க, நாங்க போய் திருப்பி கூட்டணும். பல பேர் விமானத்துல கூட்டிட்டு வரப்பட்டாங்க, திரும்பி கூட்டிட்டு வரப்பட்டாங்க விமானத்தை வச்சு. சரி, அடுத்ததா யார் வராங்க? ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவினுடைய முதல்வர். எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்டை விட சோனியா காந்தி எழுதிய பாராட்டு கடிதம் தான் எனக்கு மிகப்பெரிய பதவி அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுவது?
கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஒரு கட்சி தலைவர், ஒரு ராஜ்யசபா எம்பி, அவங்க பாராட்டு தெரிவிக்கிறது அவங்களுக்கு நோபல் பரிசை விட, சீஃப் மினிஸ்டர் போஸ்டை விட, அவரும் இந்த ரேவந்த் ரெட்டியும் பீகாரிய கண்டபடி ஏசிருக்காங்க, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க ஆச்சுங்களா. அவரும் போய் ஆதரவு கேட்டிருக்காரு. எப்படி எதிர்பார்ப்பாங்க? ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் தான். பீகார்ல காங்கிரசுக்கு பீகாரி மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும், அதே பீகாரி மக்கள் தெலுங்கானால வந்தாக்கா இவங்க விரட்டி அடிப்பாங்க. எப்படி ஆதரவு கிடைக்கும்? இதுதான் உண்மையான நிலைமை. ரேவந்த் ரெட்டிக்கு அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய கொடுமையே நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதல் மந்திரி சுக்வீந்தர் சுக்கு அப்படின்னா, அந்த சுக்வீந்தர் சுக்கு ராகுல் காந்தியோட ஓட் அதிகார் யாத்திரால பங்கெடுத்திருக்காரு. ஒரு நாள் 2 நாள் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. கூட ஹிமாச்சல்ல பயங்கர வெள்ளம், நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துகிட்டு இருக்கு. பல மக்கள் அவதிக்கப்பட்டிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த என்டிஆர் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராணுவ உதவி செய்யுது மக்களுக்கு. RSS கீழே இறங்கி வேலை செய்யறாங்க. இவர் என்னடான்னா அதை கவனிக்காம ராகுல் காந்தியோட இப்ப ஒன்னும் இல்ல, தமிழ்நாட்டுல பல மந்திரிகளும் பல எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் எதுக்காக பீகாரிகளை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி கண்டபடி திட்டி வெய்து அடித்து உதைச்சு எல்லாம் செஞ்சது. இந்த மாதிரி செஞ்சா நல்லா செஞ்சிருக்கா அப்படின்னு தலைவர் இவங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு. சுக்வீந்தர் சுக்கு அதைத்தான் செஞ்சிருக்காரு. அங்க மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை கவனிக்கல அவர் பாட்டுக்கு அங்க. ஆனா அதை மீறி அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, பாஜக இமாச்சல் பிரதேசுக்கு தர வேண்டிய நிதி உதவியை செய்யல, இத பேரிடர்னு அறிவிக்கல, இதுக்கு பண உதவி செய்யல, வெள்ள நிவாரண பணம் கொடுக்கல அப்படின்னு கண்ணாப்புனான்னு பதிவு போட்டு திட்டிட்டு இவர் ராகுல் காந்தியோட யாத்திரை போயிட்டு. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த பத்திரிகை தெரியுங்களா? த ஹிந்து, தமிழ்நாடு பத்தி ஃபுல்லா கம்யூனிஸ்ட். அதுல சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, ராமனுடைய சொந்தக்காரர். அவரு தான் இந்த ஓட்டு திருடு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற சூத்திரதாரி மூளை சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு பேரு, ஒரு ஹிந்துல தான் இருக்காரு. அவரு தான் ராகுல் காந்திக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிரூபணமாகி விட்டது இது ஓட்டு திருடு இல்ல அப்படிங்கிறது. ஆனாலும் அதையே சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் பீகார் மக்கள் என்ன பண்ணாங்க, கண்ணாபுரம் திட்டுறாங்க. ரோஹிங்கியாவையும் பங்களாதேஷையும் வெளியில அனுப்புனாக்க உனக்கு என்ன கவலைன்னு பண்ணி திட்ட ஆரம்பிச்சாங்க ராகுல் காந்தி. இந்த சுக்வீந்தர் சுக்கு இமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இப்ப நடந்துகிட்டு அவர் அடிக்கிற கூத்தை பத்தி சொன்னா இல்லைங்களா, இதை அப்படியே நீங்க பேரலா இங்கேயும் கம்பேர் பண்ணலாம். தமிழ்நாட்டிலையும் வெள்ளம் வந்தது 2023 மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு. ஆனா தமிழக முதல்வர் அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தார்? இந்தி கூட்டணியில சீட்டு பேரத்துக்கு போயிருந்தார். யாருமே கண்டுக்கல அவர். அப்ப அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ஏன் மோடி வரல அப்படின்னு கேக்குறீங்க? மோடியினுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னெடுப்புகளை செஞ்சாங்களே. ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு வீட்டிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக டிஃபென்ஸ் போர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி காப்பாத்தி கொண்டு போனாங்களே நிர்மலா சீதாராமன். அதையே கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேரல், இந்த இந்தி கூட்டணி இவங்களுடைய பேரலல்சம் பாருங்க. தமிழக முதல்வர் பேரிடர் வெள்ளத்தின் போது என்ன செஞ்சாரோ கண்டுக்காம அதே தான் சுக்வீந்தர் சுக்கும் செய்யறாரு. இமாச்சல்ல வெள்ளம், தமிழக முதல்வர் என்ன சொன்னாரு? வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு தர மறுக்கிறது. அதையே தான் அவரு சொல்றாரு. நிதி கொடுக்காம இருக்காங்களா? கொடுக்கறாங்க. இவங்க 50,000 கோடி கேட்பாங்க, அவங்க ஒரு 4,000 கோடி 2,000 கோடி அப்படிதான். அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு, எங்க போகும் அப்படிங்கிறது தெரியாதா என்ன? அந்த மாதிரி தான். ஸோ இந்த பேரலல் ஆச்சுங்களா. சில செய்திகளை நான் படிச்சேங்க. பீகார்ல காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் மோடியினுடைய தாயாரை பத்தி தரக்குறைவா பேசியிருக்காங்க. மிக 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 கேவலமாக பேசு. இங்க எப்படி ஒரு எலெக்ஷன் போன 2021 எலெக்ஷன்ல டிஎம்கேனுடைய அப்ப இருந்த முதலமைச்சர் எடப்பாடியினுடைய தாயாரை பத்தி எல்லாம் கேவலமா பேசினாங்களோ, அதே மாதிரி இப்ப பீகார்ல காங்கிரஸ் தொண்டர்கள் மோடியினுடைய அன்னைய பத்தி தாயாரை பத்தி கேவலமா பேசியிருக்காங்க, கண்ணாப்பின்னான்னு பேசியிருக்காங்க. எம்சிபிசி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர், ஆண் ஒரு பெண், 2 பேரும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள், ஓப்பனான கெட்ட வார்த்தைகள். ஒரு பெண்மணி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்களா? காது கூசுது நமக்கு. அந்த அளவுக்கு பிரச்சாரம், எதிர்கட்சிகள் மேல வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் தரம் தாழ்ந்து போய்விட்டது. தமிழகத்தை ஒழிச்சிட்டாங்க. தரம் அப்படிங்கிறது, நேர்மை, நியாயம் அதெல்லாம் விட்டுடுங்க. கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், லாபம் அப்படி இல்லை. ஆதார அடிப்படையான பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் சிதைத்து நியோ நார்மல்
என்ன அப்படின்னா வசவுகளும் திட்டுகளும் கேவலமான வசவுகளும் தகாத வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்ணித்தான் எதிர்கட்சிகள் மீது விமர்சனம் வைப்போம் அப்படிங்கிற, எதிர்கட்சின்னு இல்லாம தனிநபர் விமர்சனத்தை வைப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிருக்கு. அண்ணாமலை மேல அப்படிதான் வச்சாங்க, அவருடைய மனைவி மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. புதிய கட்சிகள் ஆரம்பிச்சா அதனுடைய கொள்கை என்ன அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே கேட்கறாங்கல்ல. அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் கொள்கை என்ன பாருங்க. கொள்கை காங்கிரஸோ இல்ல டிஎம்கேயோ அவங்க ப்ரொமோட் பண்ண, வெளிநாட்டிலிருந்து ப்ரொமோட் பண்ண, ஆதரவு அளிக்கக்கூடிய, பண வசதி செய்யக்கூடிய கட்சி தான் இந்த புதிய கட்சி. அப்ப அந்த கொள்கை எப்படி இருக்கணும்? தகாத முறையில தான் பேசுறாங்க, ஒருமையில தான் பேசுறாங்க, மரியாதை கிடையாது, பண்பாடே கிடையாது. தெள்ள தெளிவா இதெல்லாமே தெரியுது. இப்ப அதையே அப்படியே ஷிஃப்ட் பண்ணி காங்கிரஸ் இவங்களை காப்பி அடிச்சு, ஏன்னா இவர் போயிருக்காருல பீகாருக்கு, இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு தான் பார்க்கணும். நல்ல அருமையான இன்ஃபுளுசர்ஸ். இங்க இருந்து இந்தி கூட்டணியினுடைய இன்ஃபுளுசர் யாரு? பாரதத்தின் தென்கோடியிலிருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, வடகோடியில இங்க இருந்து அங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தகாத வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் மோதி பிஜேபி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள்லாம் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்ப சொன்னேன்ல போன வீடியோல 133 சீட்டு வந்து இந்த டீப் டவுன் அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, கிளீன் ஸ்வீப் ஆக போகுது. மகாராஷ்டிரா மாதிரி பீகார்ல ஆக போகுது. அந்த மாதிரி ஆகும். இத மாதிரி தான் இந்த இந்தி கூட்டணியில இருக்கவங்களுடைய தலைவர்கள், 3 மாநில முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு ஆதரவு, ராகுல் காந்திக்கு பக்கபலமா இருக்காங்க, போயிருக்காங்க. எந்த மாதிரி பிரச்சாரங்கள் நடந்திருக்கு, எந்த மாதிரி முன்னுதாரணங்கள் வந்துட்டு, எந்த மாதிரி முன்னெடுப்புகள் செய்யப்படும், யாருமே தன்னுடைய ஸ்டேட்டை பத்தி கவலைப்படும். அங்க என்ன நடந்துட்டு பல கருத்துக்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். நான் மீண்டும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், போன பீகார் பத்திய வீடியோவையும் இந்த வீடியோவையும் தவறாமல் முழுமையாக பார்க்கவும், அதே மாதிரி பல பேர் கூட இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும், எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரும். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.